ஹாய் ஹலோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு சாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாராஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான அசலான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான காலையில் பூரிக்கு ஒரு டிஃபனுக்கான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 5 உருளைக்கிழங்கு, ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், 2 காஞ்ச மிளகாய் தாளிப்புக்காக 2 எடுத்து வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதுதான். உருளைக்கிழங்கு நான் ஏற்கனவே வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் எடுத்து வச்சுக்கிற 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட அந்த 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை மீடியமாகவே வைங்க, இல்லைனா தீஞ்சிடும். இப்போது ஒரு 2 கொத்து அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆகும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. இது ஃப்ளேவருக்காக தான், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரம் பிடிக்குங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. காலையில் ஒரு சிம்பிளாக ஒரு பூரிக்கு செய்கிற உருளைக்கிழங்கு மசாலா தான் இது. இது வீட்டில் சட்டுன்னு ரெடி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி பண்ணி உடனே செஞ்சு கொடுத்துடலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கூட. ஸோ இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. நான் சின்ன ஸ்பூன் அளவு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஏன்னா உருளைக்கிழங்குல ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சதுனால இதில் ஓரளவு நம்ம மீடியமாக சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு ஓரளவு ஒன்றும் பாதியமாக மசிச்சு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. ரொம்பவுமே நீங்கள் உருளைக்கிழங்கு மசிச்சிடக்கூடாது. ஓரளவு ஒன்றும் பாதியமாக மசிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி இதுக்கு நம்ம விட்டுக்கலாம். இதுக்கு நான் ஒரு சின்ன டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஓரளவு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமான ஒரு பதத்துக்கு இது வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இது பாருங்கள், நல்லா கொதி வந்துடணும். பார்த்திங்கன்னா இது நல்ல மசியும் இல்லை, ஓரளவு தான் மசிச்சு விட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப திக்காக விடாமல் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா சூடான சுவையான பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye-bye from Sarah's Kitchen.